நலன் எழுந்திருக்கிறாரு. அங்க பார்த்தா தமயந்தியே காணோம். என்னடா இது, எத்தனை அடி அடிச்சாலும் தாங்குறா, ஒருவேளை கிளம்பி மெஸ்ஸுக்கு போயிட்டாலோ என்னமோ அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டா அங்க தமயந்தி காஃபி கொண்டு வர்றாங்க. வாவ், என்ன ஒரு வாசம் அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி காலையில எனக்கு கொண்டு வந்து கூட செம்மையான மார்னிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி காஃபிய குடிக்கிறாங்க. வாவ், என்ன ஒரு டேஸ்ட், சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நலன். அதுக்கப்புறம் தமயந்தி போறாங்க. தமயந்தி ஒரு நிமிஷம் நிக்க சொல்லிட்டு கைய புடிச்சு இழுக்கிறாரு. என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க தமயந்தி. நீ சொல்றதும் கரெக்ட் தான், வீட்டுல 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், வெளியே பிசினஸ்ல நம்ம 2 பேரும் எனிமீஸ், இது நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக நீ டிஃபன் ரெடி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்ட்டு அங்க இருந்து போறாரு நலன். அதுக்கப்புறம் டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. தமயந்தி வந்து சாப்பிடுறாரு. வாவ், வாட் அ டேஸ்ட், வாட் அ டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த உப்பு தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தமயந்தி சொல்றாங்க, இல்ல இல்ல உப்பு கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வேணா நீ சாப்பிட்டு பாரு வா அப்படின்னு சொல்லி கைய பிடிச்சி இழுத்து ஊட்டி வேற விடுறாரு. சாப்பிட்டுட்டு இல்லையே கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, என்னோட சாப்பிடு அப்படிங்கிறாங்க. இல்ல இல்ல வேண்டாம், கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தமயந்தி. இல்ல இல்ல நீ கான்பிடண்டா இருக்கியா இல்லையான்னு தான் நான் பார்த்தேன், செம்ம கான்பிடண்டா இருக்க, எனக்கு பிடிச்சதே உன்னோட கான்பிடன்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு, சரி நான் ஒரு ஃபைல மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன், நீயும் வந்தேன்னா உன்னை மெஸ்ல விட்டுட்டு நான் போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இரு ஃபைல எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போறப்பே பாத்தீங்கன்னா கை கழுவிட்டு கைய வந்து நம்ம தமயந்தியோட முந்தானில தொடச்சிட்டு போறாங்க. அப்படியே அந்த முந்தானி பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க தமயந்தி. அதுக்கப்புறம் யோசனை பண்றாங்க, இவர் என்ன திடீர்னு இப்படி மாறிட்டாரு, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. என்னது ஒரே நைட்ல அடியோட அப்படியே மாறிட முடியுமா, நைட்டு வரைக்கும் வீட்டை விட்டு போயிருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவரு திடீர்னு பார்த்தா என்னோட காஃபி குடிச்சிட்டு சூப்பர்னு சொல்றாரு. டிஃபன் செய்ய சொல்றாரு, டிஃபன் சாப்பிடுறாரு, எனக்கு ஊட்டி விடுறாரு டிஃபனை, அடியோட மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பிய வர்றாரு. பாஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வர்றாரு. வாங்க வாங்க சாப்பிடுங்க ஆதவன் அண்ணா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பாஸ் இருக்காரம்மா, இருக்காரு இப்போ வந்துருவாரு அப்படின்னு சொல்லும் போதே அங்க வர்றாரு நலன். என்னங்க ஆதவன் அண்ணாவை சாப்பிட சொல்றான், அவர் சாப்பிட மாட்டேங்கிறாரு, நீங்க சாப்பிட சொல்லுங்க. டே ஆதவன் அண்ணா கூப்பிடுறாங்கல்ல, சாப்பிடுடா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சார் சாப்பிட்டு ஒரு முக்கியமான விஷயம், எதுக்கு இப்ப வந்திருக்கீங்க அப்படின்னு கூடவே வக்கீலும் வந்திருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்கும் போது, இல்ல சார் 60 லட்சம் ரூபாய் எதுக்காக கொடுத்தீங்கன்னு சொல்லி ஃபைல வரல கணக்குல, அதான் கேக்குறாங்க. ஆமா ஆமா 60 லட்சம் ரூபாய் எதுக்கு கொடுத்தோம், அட தமந்தியோட மெஸ்ஸுக்கு கொடுத்தோமேடா, உனக்கு ஞாபகம் இருக்கா, அது எப்படி நம்ம கணக்குல காட்ட முடியும். இல்ல பாஸ், அதை ஏதாச்சும் பண்ணி நீங்க கணக்குல காட்டிதான் ஆகணும் பாஸ். வக்கீலும் சொல்றாரு, சார் எப்படியாச்சும் கணக்கு காமிச்சே ஆகணும் சார், இல்லாட்டி ஐடி ஃபைல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு என்ன சார் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா தமயந்திய 60 லட்சம் ரூபாவை திருப்பி தர சொல்லுவீங்க போல இருக்கே அப்படிங்கும் போது பயங்கர ஷாக் ஆகுது தமயந்திக்கு. ஆக்சுவலா ஆதவன் வந்து ரொம்ப டென்ஷனா தான் பேசிட்டு இருக்காரு. இது எல்லாமே நலன் சொல்லி கொடுத்துதான் ஆதவன் வந்து பேசிட்டு இருக்காரு போல இருக்கு. பாஸ் வேற வழியே இல்ல பாஸ், இதை செஞ்சே ஆகணும், சிச்சுவேஷன் அப்படி இருக்கு பாஸ், ஏதாச்சும் ஒண்ணு பண்ணும் சார், நம்ம கணக்குல காமிச்சே ஆகணும் அப்படின்னு ஆதவன் சொல்ல, வக்கீல் சொல்றாரு 60 லட்சம் ரூபாவை நீங்க மறுபடியும் பெரட்டி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 60 லட்சம் ரூபாய் வந்து இதை சேரும் சார் அப்படின்னு சொன்னோடனே, சார் என்ன சார் அப்போ நீங்க சொல்றத பார்த்தா அந்த 60 லட்சம் ரூபாவை தமயந்தி தான் கொடுக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னோடனே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க தமயந்தி. சார் நாளைக்குள்ள எப்படியாச்சும் தமயந்தி மேடமா 60 லட்சம் ரூபாவை கொடுக்க சொல்லுங்க சார், இல்லாட்டி அவ்வளவுதான் சார். அவங்களே 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்க எப்படிட்டா ஒரே நாள்ல 60 லட்சம் ரூபாவை கொடுக்க முடியும் சார். இப்ப 60 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டா போதும் சார், அப்புறம் நம்ம ஆடிட்டர் சொல்லி எப்படியாச்சும் கணக்கு சரி கட்டிக்கலாம் சார். டே அவங்க 60 லட்சம் ரூபாய் இருந்தா எதுக்குடா மேடம் இப்படி அமைதியா நின்னுட்டு இருக்காங்க, அப்பவே நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு புயல் மாதிரி போயிருக்க மாட்டாங்க. வக்கீல் சொல்றாங்க, அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு சார் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார் சொல்லுங்க சொல்லுங்க, ஆனா உங்க மிஸ்ஸஸ் அப்படி செய்வாங்கன்னு தெரியலையே சார், சொல்லுங்க சார் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு நலன். மேடம் அந்த 60 லட்சத்துக்கு பதிலா நீங்க மெஸ்ஸை எழுதி கொடுத்தீங்கன்னா ஈஸியா இதை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம தமயந்திக்கே தெரிய வருது, ஆஹா இவனுங்க எல்லாம் குட்டுக்களவானிக போல இருக்கு அப்படின்னு பயங்கர ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னது மெஸ்ஸை எழுதி தரணுமா, அவங்க எங்க சார் போவாங்க, இருங்க 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 எனக்கு ஒரு விஷயம் புரியல, இது எதுக்கு இப்போ வந்து இங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, இங்க பாரு இங்க வந்து இதெல்லாம் பேசக்கூடாது, ஏன்னா பிசினஸ் வேற வீடு வேற, நீ மெஸ்ல போய் இதெல்லாம் பேசுக்கோ, பிசினஸ் பத்தி வீட்டுல பேசினா என் வைஃபுக்கு பிடிக்காதுடா, ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்க இருந்து போயிடுறாங்க. தமயந்தி உன்னை பாக்குறதுக்கும் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, 60 லட்சம் ரூபாய்க்கு எங்க போவா, ஐ எம் சோ சாரி, ஐ எம் ஹெல்ப்லெஸ், ரொம்ப ஃபீல் ஆகிற மாதிரி ஓவரா நடிச்சிட்டு இருக்காரு நலன். நலனுக்கு ஒரு போன் கால் வருது. சார் இந்த 5 மினிட்ஸ் இல்ல சார் ஒரு 10
10 மினிட்ஸ்ல நான் வந்துருவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஃபைல் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு நலன். என்ன செய்யறதுனே தெரியாம அப்படி கலங்கி போய் நிக்கிறாங்க தமயந்தி. அடுத்தது மெஸ்ஸ காமிக்கிறாங்க. மெஸ்ஸுக்கு போலீஸ் எல்லாம் வர்றாங்க. மெஸ்ல எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. அங்க இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டே போலீஸ் சொல்றாரு 2 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், எல்லாரும் இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் போனோடனே பாத்தீங்கன்னா என்ன பண்றது தெரியாம டென்ஷன்ல இருக்காங்க தமயந்தி. அப்ப ஒரு அண்ணா இருப்பார்ல, அவர் சொல்றாரு நானு மினிஸ்டருக்கும் கால் பண்ணிட்டேன், அவர் வெளிநாடு போயிட்டாராமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார் எத்தனை நேரம் தான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பீங்க, சட்டை போட்டுன்னு அந்த ஹோட்டலை பூட்டி சீல் வைங்க, அடுத்த வேலைக்கு நாங்க போகணும்ல அப்படின்னு சொல்றாரு வக்கீல். இல்ல வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம தமயந்தியும் சொல்றாங்க. அது எல்லாத்தையும் எதுவுமே கேட்காம அந்த ஹோட்டலுக்கு சீல் வச்சிடுறாங்க. பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க தமயந்தி. இதோட இந்த எபிசோட் முடியுது.